வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம வீட்டு சமையலறையில காலங்காலமா இருக்கிற ஒரு சூப்பரான பொருளை பத்தி தான். அதுதாங்க கடலெண்ணெய். நம்ம அன்றாட சமையல்ல பல வகையான எண்ணெய்களை பயன்படுத்துறோம் இல்லையா? ஆனா பாரம்பரியமா நாம பயன்படுத்தி வந்த இந்த கடலெண்ணெயில ஒளிஞ்சிருக்கிற அந்த தங்க சத்துக்களை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. இது வெறும் சமையலுக்காக மட்டும் இல்லாம நம்ம ஒட்டுமொத்த உடம்புக்கும் எந்த அளவுக்கு ஒரு அருமையான மருந்தா செயல்படுதுங்கிறத பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரியா 100 கிராம். ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, இது ரொம்ப முக்கியமான அதே சமயம் பலருக்கும் தெரியாத ஒரு தகவல். கடலை எண்ணெய உணவுல சேர்க்கறதுனால மூளை வளர்ச்சி அபரிமிதமா தூண்டப்படுதுன்னு தரவுகள் சொல்லுது. குறிப்பா பள்ளி பருவத்துல இருக்கிற மாணவ மாணவிகள் தினமும் சரியா 100 கிராம் அளவுக்கு இதை உட்கொள்ளணும். வளரும் குழந்தைகளோட மூளைத்திறனை மேம்படுத்த இந்த அளவு ரொம்பவே அவசியம் அப்படிங்கறத இது ஆணித்தரமா உணர்த்துது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகளை அலச போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுருவோம். 1. மூளை வளர்ச்சி. 2. இதயம் மற்றும் உடல் நலம். 3. சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு. 4. சமையலில் இதோட சிறப்பு. அப்புறம் 5. ரொம்ப முக்கியமான குறிப்புகளும் ஒவ்வாமை பற்றிய தகவல்களும். முதல் பகுதி, மூளை வளர்ச்சி. இது எப்படி குழந்தைங்களுக்கு உதவுதுன்னு நாம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம். அடுத்ததா நம்ம உடம்போட இன்ஜின், அதாவது இதயம், அப்புறம் ஒட்டுமொத்த உடல் நலம், இத பத்தி பாப்போம். மியூஃபா பூஃபா பேரை கேட்டோனே கொஞ்சம் பயந்துடாதீங்க. இது ரொம்ப சிம்பிள். அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள், அப்புறம் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள். கடலை எண்ணெயில இந்த 2 ஆரோக்கியமான கொழுப்புகளும் சும்மா நிறைஞ்சு கிடக்கு. இது என்ன பண்ணுது தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற LDL அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை தீவிரமா குறைச்சு இதய நோய்கள் வர அபாயத்தை பெருமளவு குறைக்குது. சுருக்கமா சொல்லணும்னா கடலை எண்ணெய் நம்ம இதயத்தை காக்கிற ஒரு மிகச்சிறந்த கவசம். அடுத்து வைட்டமின் இ. கடலை எண்ணெயில இது ஒரு மிகச்சிறந்த அளவுல இருக்கு. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. இது நம்ம உடம்புல இருக்கிற செல்களை சேதத்துல இருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி பலப்படுத்துது. இப்போ நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை ரத்த சர்க்கரை அளவு. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கடலை எண்ணெயில இருக்கிற ஆரோக்கியமான கொழுப்புகள் நம்ம உடம்புல இன்சுலின் உணர்திறனை கணிசமா மேம்படுத்துது. இதனால ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாம ரொம்ப சீரா வச்சுக்க இது உதவுது. சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்க நினைக்கிறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு நற்செய்தி தானே. இப்போ நான் சொல்ல போற 2 பேர்கள் கொஞ்சம் வாயில நுழையாத மாதிரி இருக்கலாம். ஃபைட்டோஸ்டெரால்கள், அப்புறம் ரெஸ்வெரட்ரால். ஆனா இது செய்யற வேலை ரொம்ப பிரம்மாண்டமானது. இந்த சத்துக்கள் நம்ம உடம்புல புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கிற அபாரமான பண்புகளை கொண்டிருக்கு. அதாவது புற்றுநோய் உருமாவதை முன்கூட்டியே தடுத்து நிறுத்துற ஒரு இயற்கை அரணா இது செயல்படுது. சரி, உடம்புக்கு உள்ள நடக்கிற விஷயங்களை பார்த்தோம். இப்போ வெளி அழகு, அதாவது சர்மம் மற்றும் கூந்தல் பராமரிப்புக்கு வருவோம். ஒரே எண்ணெயில 2 சூப்பரான பெனிஃபிட்ஸ். ஒரு பக்கம் இதுல இருக்கிற வைட்டமின் ஏ நம்ம சர்மத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்து முன்கூட்டியே வர சுருக்கங்களை தடுத்து நம்ம சர்மத்தை எப்போதுமே இளமையா வச்சுக்க உதவுது. அதே நேரத்துல இத கூந்தல்ல தேய்க்கிறது மூலமா முடி உதிர்வு பெருமளவு குறையுது. முடியோட வேர்க்கால்களுக்கு நல்ல ஊட்டம் அளிச்சு புதிய முடி வளர்ச்சியை இது நல்லாவே தூண்டுது. அடுத்ததா சமையலறையில கடலை எண்ணெய் எப்படி ஒரு மேஜிக் பண்ணுதுன்னு பாப்போம். 230 டிகிரி செல்சியஸ் இதான் கடலை எண்ணெயோட ஸ்மோக் பாயிண்ட் அல்லது புகைப்புள்ளி. இது ரொம்ப ரொம்ப அதிகங்க. இந்த ஒரு புள்ளி விவரம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? அதிக வெப்பத்துல சமைக்கிறப்போ, டீப் ஃப்ரை பண்றப்போ ஒரு எண்ணெய் எவ்வளவு பாதுகாப்பானது அப்படிங்கறத இதுதான் தீர்மானிக்குது. இந்த அதிக புகை புள்ளி இருக்கிறதால நாம அதிக வெப்பத்துல பலகாரங்கள் பொரிக்கும் போது கூட இது நச்சுத்தன்மையா மாறாது. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பிளஸ். அது மட்டும் இல்லாம நம்ம உணவுக்கு இது ஒரு தனித்துவமான சுவையையும் அருமையான மணத்தையும் அள்ளி கொடுக்குது. குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஊரு பாரம்பரியமான வறுவல்களுக்கு கடலை எண்ணெய் எப்போதுமே ஒரு பெஸ்ட் சாய்ஸ். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதையெல்லாம் எப்படி சரியா பயன்படுத்துறது, யார் ரொம்ப கவனமா இருக்கணும்னு பாத்துருவோம். இங்க நீங்க கட்டாயம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லா சத்துக்களும் முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க மரச்செக்கு கடலை எண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்துறோம். எந்திரங்கள்ல அதிக வெப்பத்துல பிரித்தெடுக்கப்படுற எண்ணெய்கள்ல இந்த சத்துக்கள் பலவும் அழிஞ்சிடும். அதனால பாரம்பரிய முறையிலான மரச்செக்கு எண்ணெயை தேர்ந்தெடுப்பது மட்டுமே அந்த தங்கச் சத்துக்களை நமக்கு முழுமையா கொண்டு வந்து சேர்க்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங். உங்களுக்கு நிலக்கடலை அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை இருந்தா தயவு செஞ்சு இந்த எண்ணெயை தவிர்த்திடுங்க.
மத்தவங்க சரியான அளவுல இத அன்றாட உணவுல சேர்த்துக்கிறது ஒட்டுமொத்த உடல் நலத்துக்கும் ரொம்பவே நல்லது. அதிகமா பயன்படுத்தாம சரியான அளவுல தினமும் பயன்படுத்துறது தான் இங்க முக்கியமான சாவி. நாம இப்போ முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த கடலை எண்ணெய இனிமேல் உங்க அன்றாட உணவுல எப்படி சரியான அளவுல சேர்க்க போறீங்க? எந்தெந்த சமையல்ல இத மாத்தி பயன்படுத்தலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடலை எண்ணெய சரியான அளவுல அன்றாட உணவுல சேர்த்துக்கிறது நம்ம ஒட்டுமொத்த உடல் நலத்துக்கும் ஒரு பெரிய பூஸ்ட். இந்த விளக்கப்பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த ஆரோக்கியமான தகவலை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நன்றி.